வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நேற்று வின்வின் ரிசல்ட்டை பார்த்திங்க அப்படின்னா 845 ரிசல்ட்டுக்கு நம்ம ஏ போர்டில் 8ம், பி போர்டில் 5, சி போர்டில் 4ன்னு பிசி போர்டு 54 நம்ம கெஸ்ஸிங் நம்பர் கொடுத்துருக்கோம். நம்ம ரிசல்ட்டு சூப்பராக நம்ம மேட்ச் பண்ணிருக்கோம். பட் இங்கே பிசி போர்டு 54 நம்ம கொடுத்துட்டோம். 45 ஆக்சுவலாக ரிசல்ட்டு போர்டு மெகாவாக நம்ம இங்கே சேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். நேற்றும் நம்மளுக்கு கொஞ்சம் போர்டு சேஞ்ச் பண்ணி கொடுத்ததுனால ரிசல்ட்டை மேட்ச் பண்ண முடியல. பட் நம்பர் நாம் சரியாக நம்ம எடுத்திருக்கோம். பிசி போர்டு 45 ரிசல்ட்டுக்கு 54ன்னு நம்ம மாற்றி கொடுத்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பார்த்திங்க அப்படின்னா கேலண்டர் கெஸ்ஸிங்லேயும் ட்ரா நம்பர் கெஸ்ஸிங்லேயும் நாம் டார்கெட் பண்ண நம்பர் 8, 3, 5 நம்ம டார்கெட் பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருந்தோம். நாம் சொன்ன மாதிரியே 8, 5 ஏசி செம்மையாக இங்கே ஒரு வின்னிங் கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நேற்று வீடியோ மிஸ் பண்ணியிருந்தால் நம்ம சேனலில் போய் பாருங்கள். 8, 3, 5 நாம் கேலண்டர் கெஸ்ஸிங்லேயும் ட்ரா நம்பரை பேஸ் பண்ணியும் டார்கெட் பண்ணியிருந்தோம். நாம் ஆல் போர்டு பார்த்திங்க அப்படின்னா 1, 8 நம்ம கொடுத்துருந்தோம். ஆல் போர்டு நேற்றும் நம்மளுக்கு ஒரு சூப்பரான சப்போர்ட்டிவாக இருந்திருக்கு. 8 நம்மளுக்கு போர்டில் வின்னிங் கொடுத்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இங்கே ஏபி பிசி ஏசியில் பார்த்திங்க அப்படின்னா ஏபி 85 கொடுத்துருக்கோம், பிசி 84 கொடுத்துருக்கோம். பட் ஏசி 85, ஏபி 84. நாம் இங்கே ஏபிக்கு 85ம் பிசிக்கு 84ன்னு இங்கேயும் நாம் நம்பரை மாற்றி தான் கொடுத்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓவராலாக பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் 845க்கு நாம் டார்கெட் பண்ண நம்பர் 8, 5, 4ன்னு நாம் டார்கெட் பண்ணியிருக்கிறோம். உண்மையிலே நேற்று கொஞ்சம் 3 நம்பருமே நம்ம ஒரு சூப்பரான நம்பர் எடுத்தோம். போர்டு சேஞ்ச் ஆனதுனால மிஸ் ஆனது வருத்தம் தான் ஃப்ரெண்ட்ஸ். 45 நம்மளுக்கு ஆட்டோ நேற்று மிஸ் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு சூப்பரான கெஸ்ஸிங் தான் எடுத்துருக்குறோம். இன்றைக்கி ஆட்டோ நம்ம கையில் தான், மிஸ் ஆகாது. வாங்க கெஸ்ஸிங் என்னங்கிறத பார்த்துருவோம். வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது குதிரைமார்க் சேனல். கேரளா லாட்டரி கணிப்புகள் 1, 4 ஸ்ரீசக்தி 461க்கான கெஸ்ஸிங்கை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நம்ம கெஸ்ஸிங் சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, ஆல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். என்னோடய கெஸ்ஸிங் வீடியோஸ் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டும். லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கருத்து உங்கள்கிட்ட ஏதாவது இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். 1, 4 கேலண்டர் கெஸ்ஸிங். கேலண்டர் கெஸ்ஸிங் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நான் டார்கெட் பண்ணுற நம்பர் இங்கே 1, 4க்கு பவராக 7 நான் டார்கெட் பண்ணுறேன். ட்ரா நம்பரில் பார்த்திங்க அப்படின்னா 461. இங்கேயும் 4க்கு 7ம் 1 நான் டைரெக்டாகவே ப்ளேஸ்மெண்ட் பண்ணுறேன். 6க்கு 3 அப்படிங்கிற மாதிரி பவர் எடுத்துருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கி கேலண்டர் கெஸ்ஸிங்கையும் ட்ரா நம்பர்லேயும் நான் டார்கெட் பண்ணுற நம்பர் 1, 3, 7. இங்கே நாம் டார்கெட் பண்ணுற நம்பர் 1, 3, 7 ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஏபிசி என்னங்கிறத பார்த்துருவோம். ஃப்ரெண்ட்ஸ், ஏபிசி நம்பரில் இன்றைக்கி எனக்கு கிடைச்ச நம்பர்ஸ் ஏ போர்டில் 1, 5, 7, பி போர்டில் 4, 7, 9, சி போர்டில் 3, 9, 2. ஏ போர்டில் 9ம், பி போர்டில் 2ம், சி போர்டில் 7ம் சப்போர்ட்டு கொடுத்துருக்கேன். எனக்கு ரிப்பீட்டடாக கிடைச்ச நம்பர் மிஸ் ஆகக்கூடாதுங்கிறதுனால சப்போர்ட்டு கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே நாம் டார்கெட் பண்ண நம்பர் பெண்டிங் சார்ட்டில் ஏ போர்டில் 1, 6 நாள், 5, 9 நாள், 7, 41 நாள், 9, 3 நாளாக ஏ போர்டில் பெண்டிங்கில் இருக்குது. பி போர்டில் பார்த்திங்க அப்படின்னா 4, 2 நாள், 7, 12 நாள், 9, 9 நாள், 2, 4 நாளாக பி போர்டில் பெண்டிங்கில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சி போர்டில் 3, 13 நாள், 9, 10 நாள், 2, 24 நாள், 7, 6 நாளாக பெண்டிங் சார்ட்டில் காட்டுது. ஸோ நாம் எடுத்துருக்க டார்கெட் நம்பர் பெண்டிங் சார்ட்டில் இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் காட்டுது. பெண்டிங் சார்ட்டை வச்சு கெஸ் பண்ணுறவங்களுக்கு இங்கே கொடுத்துருக்கிற நம்பர்ஸ் கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே நான் எடுத்துருக்கிற கணிப்பு முழுக்க என்னோடய தனிப்பட்ட கணிப்பு. உங்கள் கணிப்போட மேட்சானால் மட்டும் ப்ளே பண்ணுங்கள். இல்லைன்னா இதை ஒரு கணிப்பு வீடியோவை மட்டும் தயவுசெய்து எடுத்துக்கொள்ளுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், ஏபிபிசி என்னங்கிறத பார்த்துருவோம். ஃப்ரெண்ட்ஸ், ஏபிபிசிஎஸ்சியில் ஏபி 1, 4, 5, 7, 7, 9, 9, 2, 5, 2, 7, 4.
பிசியில் 4 3 7 9 9 2 2 7 2 9 4 9. ஏசியில் 1 3 5 9 7 2 9 7 1 2 1 9ங்கிற காம்பினேஷனில் நான் இன்றைக்கி ஏபிபிசி ஏசி எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி ஒரு ஏபியோ ஒரு பிசியோ ஏசியோ மிஸ் ஆகாது. ஆட்டம் இன்றைக்கி நம்ம கையில் தான். நம்ம டார்கெட் பண்ண மாதிரி நம்பர்ஸ் இன்றைக்கி கன்ஃபார்மாக ரிசல்ட்டில் வரதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. உங்கள் கெஸ்ஸிங் கூட மேட்ச் ஆகுதாங்கிறத மட்டும் ஒரு முறை செக் பண்ணிக்கங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸ்ட்ராங் டிஜிட் என்னங்கிறத பார்த்துருவோம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் ஸ்ட்ராங் டிஜிட்டில் டார்கெட் பண்ணுற நம்பர் ஏபி போர்டில் ஏபிசி போர்டில் என்ன கொடுத்துருக்கணும் அதே நம்பர்ஸ் தான் இங்கே ஏபி போர்டில் கொடுத்துருக்கேன். சி போர்டில் மட்டும் 5 இங்கே சேஞ்ச் பண்ணியிருக்கேன். இங்கே ஏபிசி போர்டில் இருக்கக்கூடிய ஏசி நம்பர் அப்படியே வச்சுக்கிட்டு பி போர்டில் மட்டும் 1ங்கிற மாதிரி நான் சேஞ்ச் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய காம்பினேஷனில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 1 7 5 1 2 5 1 4 5 1 9 5 8 1 3 8 1 9 8 1 2 8 1 7ங்கிற காம்பினேஷனில் நான் இன்றைக்கி நம்பர்ஸை டார்கெட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏபிசி போர்டை தாண்டி எனக்கு ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணக்கூடிய நம்பர்ஸை எங்கே நான் உங்களுக்கு ஒரு காம்பினேஷனில் கொடுத்துருக்கேன். இன்றைக்கி ஆட்டம் மிஸ் ஆகக்கூடாதுங்கிறதுனால இன்றைக்கி ஸ்ட்ராங்காகவே நம்ம கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி எடுத்திருக்கோம். ஸோ இன்றைக்கி மிஸ் ஆகாது. இந்த நம்பர்ஸும் உங்கள் கணிப்பில் வருதாங்கிறத ஒரு முறை செக் பண்ணிக்கங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், ஆல் போர்டில் இன்றைக்கி நான் டார்கெட் பண்ணுற நம்பர் 7 9. 7 9 எனக்கு ஏபிசி போர்டு 3 போர்ட்லேயுமே செம்மையாக மேட்ச் ஆகுது. ஸோ அதனால் 7 9 இன்றைக்கி ஆல் போர்டில் நான் டார்கெட் பண்ணுற நம்பர் ஃப்ரெண்ட்ஸ். பெஸ்ட்டு காம்பினேஷனில் பிசி போர்டில் பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி எனக்கு ஸ்ட்ராங்காகவே நான் பிலீவ் பண்ணக்கூடிய நம்பர்ஸ் 2 7. பி போர்டில் 2ம் சி போர்டில் 7ம் நான் டார்கெட் பண்ணிருக்கேன். பெஸ்ட்டு காம்பினேஷனில் 27 இன்றைக்கி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுற நம்பர் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு நல்ல நம்பர் நம்ம எடுத்திருக்கோம். ஆட்டம் மிஸ் ஆகாது. இன்றைக்கி ஆட்டம் நம்ம கையில் தான். ஒரு நல்ல ரிசல்ட்டை இன்றைக்கி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். இந்த வீடியோ நிச்சயம் உங்களுக்கு ஒரு நல்ல பயனுள்ள வீடியோவாக அமைஞ்சிருக்கும். நாளைக்கு ஒரு செம்மையான கெஸ்ஸிங்கோடையும் சிறப்பான ரிசல்ட்டோடையும் நான் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் குதிரைமார் சேனல். நன்றி ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம்.